எஸ்கியூஎலோட 17வது வகுப்புல இருக்கிறோம். இந்த கிளாஸ்ல ஜாயின்ஸ்னா என்ன? அந்த ஜாயின்ஸ நம்ம எப்படி ரியல் டைமா யுட்டிலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ பார்க்க போறோம். முதல்ல ஜாயின்ஸ்னா என்ன? நீங்க எஸ்கியூஎல்ல நெறைய டேபிள் கிரியேட் பண்றீங்க. சரிங்களா? ஒரு 10 டேபிள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த 10 டேபிள்ல இருந்தும் ஒரு கொயரி எக்ஸிக்யூட் பண்ணும்போது, சரிங்களா? 10 டேபிள் வேண்டாம். ஏதாவது 2 டேபிளோ இல்லன்னா 3 டேபிள்ல இருந்து டேட்டா வந்து ஒரே ஒரு கொயரி மாத்திரம் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. அந்த கொயரி வந்து 2 டேபிள்ல இருந்து டேட்டாவ கம்பைன் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொண்டு தரணும். அப்படிங்கிற பட்சத்தில தான் நம்மளுக்கு இந்த ஜாயின்ஸ் அப்படிங்கிற கொயரி யூஸ் ஆகுது. சரிங்களா? இந்த ஜாயின வந்து 3 வகையா பிரிக்கலாம். இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின். சரிங்களா? முதல்ல இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ பார்க்க போறோம். சரிங்களா? மெடிக்கல் டேட்டா அப்படிங்கிற ஸ்கீமா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஸ்கீமால கனெக்ட் பண்ணிட்டு, அதில 2 டேபிள்ல ஆல்ரெடி நம்மளுக்கு தேவையான டேட்டாவ நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள். இந்த டேபிள்ல நான் 5 ரோ ஆஃப் டேட்டாவ இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல டாக்டர் நம்பர் இருக்கு. அவங்களுடைய நேமு, டாக்டர் மொபைல் நம்பர், பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர். சரிங்களா? இந்த டாக்டர் எந்த பேஷண்ட்ட பார்க்க போறாங்களோ அவங்களுடைய என்ரோல்மென்ட் நம்பர், அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல அவருடைய என்ரோல்மென்ட் நம்பர் என்ன, நேம் என்ன, ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், டிசீஸ். ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நீங்க மறந்துருங்க. சரிங்களா? இந்த என்னென்ன காலம் இருக்கு அப்படிங்கிறத மறந்துருங்க. ஆனா, இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல 12 ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல 5 ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. சரிங்களா? இத மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நினைவுல வச்சுட்டா மாத்திரம் தான், இந்த கொயரீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இன்னர் ஜாயின். சரிங்களா? இன்னர் ஜாயின் கொயரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம செலக்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டு, எந்தெந்த காலம்ல உள்ள வேல்யூலாம் வேணும் அப்படின்னு சொல்லி குடுத்துறணும். சரிங்களா? குடுத்துட்டு, ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து இன்னர் ஜாயின்னு போட்டு, டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள். இந்த 2 டேபிளையும் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? எந்த கண்டிஷன் படி? பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர். இந்த 2 டேபிள்லயுமே இந்த பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர் வந்து காமனா இருந்தா, அந்த டேட்டாவ மாத்திரம் ஜாயின் பண்ணி அவுட்புட்ல குடுக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2 டேபிள்லயுமே காமனா உள்ள டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள எடுத்துக்கோங்களேன். என்ரோல்மென்ட் நம்பர் 1001, 1002, 1003, 1004 ஓகேங்களா? இந்த 4 ரோ ஆஃப் டேட்டா சேமா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்லயும் இருக்கும். சரிங்களா? அதனால தான் கரெக்ட்டா 4 ரோ ஆஃப் டேட்டாவ ரிட்டர்ன் பண்ணுது. 1201 அப்படிங்கிற டேட்டா வந்து இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இல்ல. சரிங்களா? அதனால அந்த டேட்டாவ ரிட்டர்ன் பண்ணாது. சரிங்களா? ஓகே. இப்படிதான் இன்னர் ஜாயின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இன்னும் கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த காலம் நேம் நம்ம குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இந்த காலம் நேம் வந்து எந்த டேபிள்ல இருந்து எடுத்துக்கும்? பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எடுத்துக்குமா? இல்லன்னா டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எடுத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா, 2 டேபிள்லயுமே இருந்து எடுத்துக்கும். 2 டேபிள்லயுமே அந்த காலம் நேம் வந்து டூப்ளிகேட்டா இல்ல. அதாவது ஒவ்வொரு டேபிள்லயும் காலம் நேம் வந்து யூனிக்கா இருந்துச்சுன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த டேபிள்ல பார்க்கும். ஒருவேளை இந்த காலம் நேம் வந்து இந்த டேபிள்ல இல்லன்னா, இந்த டேபிள்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணும். ஆனா, இங்க ஒரு சில நேரம் கன்ஃப்யூஷன் எப்படி நடக்கும்னா, இப்ப பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிற காலம் வந்து 2 டேபிள்லயுமே இருக்கு. சரிங்களா? 2 டேபிள்லயும் இருக்கும்போது, அதுல எரர் த்ரோ பண்ணும். சரிங்களா? ஆம்பிகுட்டி அப்படிங்கிற எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா, அது வந்து இப்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. இந்த காலம் வந்து உங்களுக்கு இந்த டேபிள்ல இருந்து எடுத்து தரணுமா? இல்லன்னா டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எடுத்து தரணுமா? அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நம்ம கரெக்ட்டா அந்த டேபிள் நேம குடுத்து, டாட் குடுத்து காலம் நேம் குடுக்கணும். சரிங்களா? அப்படி குடுத்தீங்கன்னா, இந்த எரர் வராது. சரிங்களா? ஸோ இத மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இன்னர் கொயரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது அவுட்டர் ஜாயின். சரிங்களா? அவுட்டர் ஜாயின்ல லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின். ஸோ இந்த 3 வகையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். சரிங்களா? லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, செலக்ட் காலம் எல்லாத்தையும் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து என்ரோல்மென்ட் நம்பர், அதே மாதிரி டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து இந்த என்ரோல்மென்ட் நம்பர குடுத்துட்டு, ஃப்ரம் டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் பண்ணுது. எந்த டேபிளோடனா, பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளோட கண்டிஷன் வந்து நம்ம என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறத குடுத்துருக்கிறோம். எத்தன ரோ ஆஃப் டேட்டா அவுட்புட்ல வரும் அப்படிங்கிறத நல்லா யோசிங்க. சரிங்களா? நான் எக்ஸிக்யூட் பண்றேன். சரிங்களா? எத்தன ரோ வந்திருக்கு? 5 ரோ வந்திருக்கு.
5 ரோ எப்படி வந்திருக்குன்னா, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எல்லா டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணிரும். டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல எத்தன ரோ ஆஃப் டேட்டா இருக்கு? ஆப்வியஸா 5 ரோ ஆஃப் டேட்டா தான் இருக்கு. இங்க டாக்டர்ஸ் டேபிள்ல பார்த்தீங்கன்னா, 5 ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. சரிங்களா? 5 ரோ ஆஃப் டேட்டாவையும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிருச்சு. அதுல 1201 அப்படிங்கிற டேட்டா மாத்திரம் எதுல இருக்காது? பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருக்காது. சரிங்களா? அந்த டேபிள்ல டேட்டா இல்லனாலுமே ரிட்டர்ன் பண்ணும். எப்படின்னா, நல் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணிரும். சரிங்களா? ஸோ இதுதான் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் டேபிள்ல உள்ள எல்லா டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு, அந்த டேட்டா ரைட் டேபிள்ல இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணும். இல்லன்னா நல்ல ரிட்டர்ன் பண்ணும். இதே நேரத்துல ரைட் அவுட்டர் ஜாயின்னு பார்த்தீங்களா? இப்ப ரைட் அவுட்டர் ஜாயின்னா என்ன பண்ணும்னா, ரைட் சைடு அதாவது பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எல்லா டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணிரும். அதாவது 12 ரோ ஆஃப் டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணிரும். டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல டேட்டா இருந்துச்சுன்னா, அந்த டேட்டாவ ரிட்டர்ன் பண்ணும். இல்லன்னா நல்ல ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? 12 ரோ ஆஃப் டேட்டா. சரிங்களா? பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எல்லா டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணிருச்சு. ஆனா, டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல அந்த டேட்டா எல்லாமே இருக்காது. இல்லாத எல்லா வேல்யூயுமே அது என்ன பண்ணிருச்சு? நல்லா ரிட்டர்ன் பண்ணிருச்சு. கடைசியா என்னன்னா, ஃபுல் அவுட்டர் ஜாயின். சரிங்களா? ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும்னா, 2 டேபிள்லயும் என்ன பண்ணும்னா, டேட்டாவ செக் பண்ணும். சரிங்களா? இப்போ டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல 5 டேட்டா இருக்கு. பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல 12 டேட்டா இருக்கு. இந்த 2 டேபிள்லயுமே காமனா எத்தன டேட்டா இருக்கு? 4 ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. சரிங்களா? அப்ப 4 பிளஸ் டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா இருக்கு. 4 பிளஸ் 1 எவ்வளோ? 5. அதே மாதிரி பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல எக்ஸ்ட்ரா 8 டேட்டா இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 4 பிளஸ் 1 பிளஸ் 8 3யும் கூட்டுனீங்கன்னா 13. சரிங்களா? கரெக்ட்டா 13 ரோ ஆஃப் டேட்டாவ என்ன பண்ணும்னா, ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் ஃபுல் அவுட்டர் ஜாயின். கடைசியா என்னன்னா, கிராஸ் ஜாயின். இந்த கிராஸ் ஜாயின் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சில நேரம் தேவைப்படலாம். சரிங்களா? என்ன பண்ணும்னா, 2 டேபிளையும் மல்டிப்ளை பண்ணிரும். அதாவது ஒரு டேபிள்ல 5 டேட்டா இருக்கு. இன்னொரு டேபிள்ல 12 இருக்கு. 2யும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? ஓகேங்களா? கரெக்ட்டா 60 ரோ ஆஃப் டேட்டாவ என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரியல் டைமா இப்போ அமேசான் அந்த மாதிரி சில இதுல செல் பண்றாங்கல்ல, அந்த நேரத்துல அவங்க சில காம்பினேஷன குடுக்குறதுக்காக இந்த கிராஸ் ஜாயின யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இத நீங்க ஒரு பிக்சரா பார்த்தீங்கன்னா புரியும். ஃபர்ஸ்ட்டு இன்னர் ஜாயின்ல என்ன பண்ணுது? 2 டேபிள்லயும் காமனா உள்ளத மாத்திரம் ரிட்டர்ன் பண்ணும். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் வந்து லெஃப்ட் டேபிள்ல இருந்து எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிரும். ரைட் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறது ரைட் டேபிள்ல உள்ள எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிரும். ஃபுல் அவுட்டர் ஜாயின் அப்படிங்கிறது 2 டேபிள்லயும் உள்ள டேட்டாவ ரிட்டர்ன் பண்ணிரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஜாயின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.